ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். நான் கூட ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 6 மாதங்களாய் கர்த்தர் அற்புதமாக நடத்தி இந்த 7வது மாதம் ஒரு பரிபூரணத்தின் மாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஜூலை மாதம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். முன்பதாக ஒரு சிறிய ஒரு செய்தி நம்ம கேட்போம். இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதத்திற்குரிய வசனம், இந்த ப்ராமிஸ் வேர்ஸ், வாக்குதத்த வசனத்தை நம்ம கேட்போம். சங்கீதம் 28:9, 28ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் அவருடைய ஜனத்தை ரட்சித்து ஆசீர்வதித்து போஷித்து அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். அப்போது நீங்களும் நானும் கர்த்தருடைய தயவுக்காய் நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் இந்த மாதத்தில் அற்புதமாக நம்ம நடத்த போகிறார். 4 காரியங்களை பார்க்கிறோம். தம் ஜனத்தை ரட்சிப்பார், அவர்களை ஆசீர்வதிப்பார், போஷிப்பார், அவர்களை உயர்த்துவார். ஸோ ஆங்கில வேதாகமத்தில் இப்படி இருக்கு, ஷெப்பர்ட் தேம் அப்படின்ற ஒரு வார்த்தை. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் நான் வாசிக்கிறேன். சேவ் தை பீப்புள் அண்ட் பிளஸ் தைன் இன்ஹெரிட்டன்ஸ், ஃபீட் தேம் ஆல்சோ அண்ட் லிஃப்ட் தேம் அப் ஃபார் எவர். இது கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில். இன்னொரு வெர்ஷனில் ஷெப்பர்ட் தேம், அவர்களை போஷித்தருளும் என்ற இதுக்கு ஷெப்பர்ட் தேம் அப்படின்னா ஒரு மெய்ப்பனை போல அவர்களை போஷித்தருளும் அப்படின்னு. எப்படி ஒரு ஆடுகளை ஒரு மெய்ப்பன் போஷித்து நடத்துகிறாரோ அதே போல் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை காத்து நம்மளை போஷித்து நம்மளை உயர்த்துவார். ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்கு நன்றி. ஜூலை மாதம் ஆண்டவரே இயேசப்பா, உங்களுடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. ஸ்தோத்திரிகள் கடந்த 6 மாதங்கள் அற்புதமாய் நடத்தினீர். முக்கியமாக கடந்த மாதம் ஜூன் மாதம் முழுவதுமாய் ஆண்டவரே அற்புதமாய் நடத்தி நன்றி. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் ரட்சித்து ஆசீர்வதித்து போஷித்து அவர்களை உயர்த்துவீராக. வேலை ஸ்தலத்தில் உயர்வை கட்டளையிடுவீராகப்பா. படிப்பின் காரியங்களை உயர்வை கட்டளையிடுவீராக. பிஸ்னஸில் உயர்வை கட்டளையிடுவீராக. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. பாதுகாத்து அருளுவீராக. ரட்சித்து அருளுவீராகப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அற்புதமாய் நீ நடத்த போகிறதுக்காக நன்றி. அந்த படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராகப்பா. சோதர விசேஷ ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியை ஜெயத்தை கட்டளையிடுவீராக. இந்த பிள்ளைகள் எங்கெல்லாம் பிரயாணம் பண்ணி போனாலும் உங்களுடைய பாதுகாப்பின் கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். இந்த புதிய மாதம் ஆண்டவரே, இந்த 7ஆம் மாதம் பரிபூர்ண ஆசீர்வாதம் அப்பா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல இந்த எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிற இந்த வேதவசனத்தின்படியாக இந்த பிள்ளைகள் எல்லாவற்றும் வாழ்ந்து சுகித்திற்கு உதவி செய்வீராக. சங்கீதம் 28:9 படியாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். விஷ் யூ ஆல் a happy and a blessed month of July. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.